ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன. தமிழகத்தில் பாசிச சக்திகளும் பாசிச சக்திகளை ஆதரிக்கக்கூடியவர்களையும் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எழுச்சி இஸ்லாமியர்களிடையே இருக்கிறது. பாசிச பாஜகவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளை நிச்சயமாக இஸ்லாமியர்கள் இந்த தேர்தலில் தோற்கடிப்பார்கள். பாசிச பாஜகவோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய மக்களை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த செயல்வீரர்கள் கூட்டத்தின் மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறது. மேலும் வரக்கூடிய 16ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் துவங்க உள்ளது. அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொகுதி மறையறை மசோதாவையும் 33% இடஒதுக்கீட்டு மசோதாவையும் கொண்டு வர இருக்கிறார்கள். இது தென் மாநிலங்களினுடைய உரிமைகளை பறிப்பதற்காக புறக்கடையில் தேர்தல் நேரத்தில் பாஜகவால் செய்யப்படக்கூடிய அத்துமீறல், இந்த அத்துமீறலை எதிர்த்து இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதிகமாக வரியை தரக்கூடிய, வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிப்பதற்காக இந்த 33% இடஒதுக்கீடு என்கின்ற பெயரில் இந்த மறுவரையறை மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான தொகுதிகளும் தென் மாநிலங்களுக்கு குறைவான தொகுதிகளும் கிடைக்கும். ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களினுடைய குறைவழியை நரித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசாங்கமானது இந்த மசோதாவிற்கு பிறகு இதை நேரடியாக செய்யும். வட மாநிலங்களில் ஓட்டுக்களை பெறுவதன் மூலமாக மட்டும் தங்களுடைய ஆட்சியை தற்காத்துக் கொள்ள முடியும் என்கின்ற நிலையை நோக்கி ஒரு பாசிச சிந்தனையோடு பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை மிக கடுமையாக இந்த தேர்தல் நேரத்திலும் ஜனநாயக சக்திகள் எதிர்த்து முறியடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் இதை நிறைவேற்றி இருக்கிறோம். மக்கள் மத்தியில் இது சம்பந்தமான விழிப்புணர்வு நம்ம கொண்டுட்டு போயிருக்கிறோம். மக்களும் இதில் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறாங்க. இதை அரசியல் கட்சிகள் தான் இதை மேலே கொண்டுட்டு போகணும். இந்த நேரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரியாக காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் நேஷனல் லெவலில் இதை கொண்டுட்டு போகணும். திமுகவும் இதை கொண்டுட்டு போக வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை விவாதங்கள் நடத்தி அதில் திருத்தங்களை செய்ததற்கு பிறகுதான் இதை நிறைவேற்றணும். இந்த 33% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுகிறோம் என்கின்ற பெயரில், பெண்களுக்கு செய்கிறோம் என்கின்ற பெயரில் பாஜக செய்வது என்பது திருட்டுத்தனம். பெண்களை குறித்து எந்த விதமான அக்கறையும் பாஜகவுக்கு கிடையாது என்பதை உலகமே அறியும். சமீபத்தில் பீகாரில் நாலந்தா என்கின்ற ஒரு பகுதியில் ஒரு பெண்ணை பாஜகவை சார்ந்த சங்க பரிவார சக்திகள் எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை வீடியோவில் பார்த்தோம். வெளியிலே விவரிக்க முடியாத அளவிற்கு வெட்ட வெளியில் பட்ட பகலில் ஒரு அயோக்கியத்தனத்தை பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வாறு காரியங்களை செய்துவிட்டு பெண்களுக்கு ஆதரவு என்று சொல்வது என்பது பொய். அதை அவர்கள் செய்வதற்காக அதை செய்யலை. அவங்க செய்வது என்பது வட மாநிலங்களினுடைய எம்பி தொகுதிகளை அதிகரிப்பது. இவங்க செய்வதன் மூலமாக என்ன ஆகும்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு 80 தொகுதி கிடைக்கும். ஏற்கனவே 80 இருக்குது, தமிழகத்துக்கு 40 இருக்குது. இதை அவங்க 50% இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னா தமிழகத்துக்கு 60, அங்கே 120. அப்போ தமிழகத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய டிஃப்ரென்ஸ் 60 ஆகும். அப்போ 60 ஆகக்கூடிய நேரத்தில் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய அந்த பிரதிநிதித்துவம் அதிகமாகும். எந்த தீர்மானமாக இருந்தாலும், எந்த மசோதாவாக இருந்தாலும், பீகார், உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேச, உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேச மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களை மட்டும் வைத்து மட்டுமே அவர்களால் நிறைவேற்ற முடியும். தமிழ்நாடோ, கேரளாவோ, ஆந்திராவோ, தெலுங்கானாவோ, கர்நாடகாவோ ஓட்டு போட்டாலும் சரி, ஓட்டு போடலனாலும் சரி அந்த சட்டம் நிறைவேற்றப்படும். பாஜகவை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய 1-2 ஆட்கள் கூட இதற்கு எதிராக குரல் எழுக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அதிமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வி வருகிறது. ஏன் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார்கள் என்று கேள்வி வருகிறது. அடிமைகளாக மாறிவிட்டார்களா என்கின்ற கேள்வி என்பது வருகிறது. தேர்தல் நேரத்தில் இவர்கள் இதற்கு எதிராக பேச வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது. தமிழகத்தில் இந்த டிவிக்கே விஜய் புதுசாக வந்திருக்காங்க. சீமான் தாக்கம் இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ உங்களோட இது எப்படி? இல்லை, தமிழகத்தை பொறுத்தவரையிலங்க மிக முக்கியமான எதிர்க்கட்சி அதிமுக தான். போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான். தாவேகா என்பது ஒரு புதிய கட்சியாக இப்போ உருவெடுத்திருக்கிறது. அது மக்கள் மத்தியில் இன்னும் பேராதரவை பெறவில்லை. அதில் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் என்பது தொண்டர்களாக இல்லை, ரசிகர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது ஓட்டாக மாறாது என்று நாங்கள் நினைக்கிறோம். இடஒதுக்கீடு 3.5 சொல்லியிருந்தாங்க. இப்போ 5% 7% கேட்டீங்க. அதுக்கான இது இப்போ இந்த ஆட்சியாச்சும் கொடுப்பாங்களா? எப்படி எதிர்பார்க்குறீங்க? நம்ம ஏற்கனவே நீங்கள் அதுக்கான கோரிக்கை வச்சிருக்கீங்களா?
இந்த இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழக முஸ்லிம்களின் சார்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல தடவை முதலமைச்சரை நேரில் சந்தித்து நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அதற்குண்டான வழிகளை செய்வோம் என்று அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலுக்கு பிறகு அமையக்கூடிய ஆட்சியிலாவது அவர்கள் அதை செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அது ஏற்கனவே காலதாமதம் ஆயிடுச்சு, இனியும் காலம் தாமதம் செய்ய மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம், அதை வலியுறுத்துகிறோம். இல்லை என்றால் இது மக்கள் போராட்டமாகத்தான் இது போய் சேரும்.